Let's go. இன்னைக்கு நாங்கள் கேரளாவில் பாலக்காட்டில் இருக்க ஒரு ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம். இது கல்லேக்காட்டில் இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அதிகமாக இன்றைக்கி தண்ணி இருக்குது. இப்போவே பார்த்திங்கன்னா காலையிலே பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். இப்போ மழை பெஞ்சிட்ருக்குது. இப்போவும் மழை பெய்யறதுனால இப்போ லைட்டாக துள்ளி போடும், அது உங்களுக்கு தெரியும். நேற்று மழை பெஞ்சதுனால இங்கே நிறைய தண்ணி வந்திருக்கு. பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்கா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மீன் இருக்குது. இப்போ அவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெரியாது. வாட்டர்லாம் ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டர். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த செடியெல்லாம் இருக்குது, அங்கேயும் செடியெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் பிடிச்ச மீன் இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மீன். இதோட பேர் பரல்னு சொல்லுவாங்க. பார்க்கறக்கே கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு பறவை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்குது. அது இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு மழை. இங்கே இருக்கு பாருங்க மீன். இது பாருங்க, தண்ணிக்குள்ளே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆற்ற விட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ரொம்ப பிரைட்டாக இருக்குது எல்லா இடமும். மழை வேறு ஃபாஸ்ட்டாக வருது. அங்கே பாருங்க, அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பார்த்திங்கன்னா மூங்கிலெல்லாம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள். அந்த காமிக்கிற இடத்துல அந்த லாஸ்ட்டில் அந்த தென்னை மரத்துக்கு கீழெல்லாம் ஒரு ஆனைக்குண்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே விழுந்தே வர முடியாது. இதுவே இந்த வழி அந்த ஒரு சந்து தெரியுது பாருங்கள். எனக்கு இன்றைக்கி மழை பெய்யறனால ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்க முடியல. போய் இந்த அந்த மூங்கில் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா கலர் மீன் இருக்கும். அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஃபாரஸ்ட்டு. ஒரு பாறைக்கடியிலையும் பிளாக் மோலி, ஒயிட் மோலிஸ் எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூல் வாட்ரு. உங்களுக்கு அந்த சைடு போனீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். இந்த சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் வாட்ரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா புலி வந்திருக்குது தண்ணிக்குள்ளே. ஒரு டாஸ்க்கு. நான் இப்போ இது எதுக்குள்ளே விட்டு இந்த ஆற்றுல இருக்க தண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்றத கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கரெக்டாக தெரியுதா? அதுதான் ஆற்றோட தண்ணி. நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் கூட காமிக்கிறேன். இப்போ ஏதாச்சும் நம்ம டூரிஸ்ட் இடத்துக்கு போகும்போது ஃபாரஸ்ட்டில் எப்படி வாட்டர் குடிக்கலான்னு பாருங்கள். இந்த ஒரு பைப்பை மண்ணுக்குள்ளே விட்டு எடுக்கிறாங்க. இந்த ஒரு சைடு ஃபுல்லாக டர்ட்டி வாட்டரும், இந்த சைடு ஃபுல்லாக ப்யூர் வாட்டரும் வருது. இதையே பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே குடிச்சிக்கலாம். சூப்பராக வந்துச்சு. வெளியே வரோம். அங்கே நம்ம குளித்தோம். இங்கே பாருங்கள், இந்த இடமெல்லாம் சூப்பராக இருக்குது. அங்கேயும் கொக்கெல்லாம் நிற்கிது. வாங்க இப்போ நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், காடு மாதிரி இருக்கும். அந்த வழியாக நம்ம போவோம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பாருங்கள், தண்ணி 2 டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் ஆஃப் அங்கே தெரியுது. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. வாங்க இப்போ வெளியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே நண்டெல்லாம் வரும். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைன்னு. இங்கே பாருங்கள், ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம போகும்போது தண்ணி அதிகமாக இருந்துச்சு, வரும்போது பாருங்கள் கம்மியாயிடுச்சு. இங்கே பாருங்கள் அழகாக இருக்கா. இங்கே பாருங்கள், ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. எக்கச்சக்கமான மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்ல நல்ல மண்ணெல்லாம் இருக்குது. இங்கே மட்டும் வறண்டுருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இதெல்லாம் காடு, மூங்கில் காடு. அங்கெல்லாம் அதிகமாக தவளை இருக்கும். இதுதான் நம்ம வெளியே போகணும். இப்படியே தான் நம்ம வெளியே போகணும். இங்கே பாருங்கள், பார்க்குறக்கே காடு மாதிரி இருக்குது. இப்போ கிளைமேட்டுக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஆறுலேருந்து வெளியே வந்தாச்சு. இன்னுமே உங்களுக்கு நிறையா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் மேலே வந்ததுக்கப்புறமா இது ஃபுல்லுமே ஆறு தான் உங்களுக்கு. இங்கே ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி இருக்குது பாருங்கள். இங்கே அச்சப்பம் கொடுப்பாங்க. இது அச்சப்பம் பொடி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வீடு, அங்கே பக்கத்தில் இருக்க வீடுகள். இங்கே பாருங்கள், வாழை தோட்டம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே ரொம்ப நிறைய மலை இருக்குது. அதாவது குண்டாக்கும். அங்கே பாருங்கள், பாறைக்குண்டு. அங்கெல்லாம் குண்டு இருக்குது நிறையா.
இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு முதியோர் இல்லம். இது கேரளாவில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது பாருங்க. இது வந்து ஆற்றுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. இங்கே பாருங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து க்ரீன் கேலரி நர்சரின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து செடியெல்லாம் நிறைய இருக்கும். செடியெல்லாம் விற்கிறாங்க. மீனெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மீன் வளர்த்துறது இல்லை. இங்கே பாருங்க, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சாமக்காய் மரம்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. இதான் வந்து பலாப்பழ மரம் பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். ஒரு லீவ்ஸுமே இங்கே வேறுங்க. இந்த மலையெல்லாம் சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா முத்தஸ்ஸன் காடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து முத்தஸ்ஸன் அப்படின்றவர் இந்த காடை வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மயில் 2 இருக்கு. பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட ஆரோட ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த விலாகும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.